மாதிரி பிரெட் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வயிறும் நல்லா ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நமக்கு விருப்பமான காய்கறி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம், கேப்சிகம், கேரட்டை துருவி எடுத்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமேட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காயாக சேர்த்து வதக்கிக்கலாம். துருவின கேரட் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். லேசாக வதங்கினாலே போதும். பிரேக்ஃபாஸ்ட் கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கேப்சிகமும் துருவின கேரட்டையும் சேர்த்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை. துருவின கேரட்னால ஒரு 5 மினிட்ஸே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறமேட்டா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே கூட சேர்த்தா அந்த கருகிற ஸ்மெல் மாதிரி ஆயிரும். அதனால தான் காய்கறிக்கு மேலே நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்த பிறகு நம்ம ஒரு சாஸ்லாம் சேர்க்கணும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டா இப்போ நம்ம 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சேர்க்கும் போது நமக்கு ப்ரெட்டில் அப்படியே நல்லா ஸ்டஃப் பண்ணும்போது ஒட்டி நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஈஸி கூட. நம்ம மயோனைஸ் எதுவுமே சேர்க்காமையே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் அப்படியே தேய்ச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரில் பேனில் பட்டர் தடவிக்கோங்க. நார்மல் தோசை தவாவில் கூட நம்ம செய்யலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெட் எடுத்து இதில் வச்சிட வேண்டியதான். ப்ரெட்டுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் உள்ளே சீஸ் கூட வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அமுக்கினிங்கன்னா அந்த லைன்ஸ் நல்லாயிருக்கும் ட்ரில் பண்ணுறது. சைட்லலாம் இப்படி தடவி விட்டுக்கோங்க. அடுப்பு ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாலும் நமக்கு உள்ளே சீக்கிரமாக அந்த மேல் பகுதி கரைஞ்சிரும். இப்போ கொஞ்சம் மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ அடியிலையும் நம்ம கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. சீஸ்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். சீஸ் போட்டால் நல்லா சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடும்போது கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு ஆயிரும்.
அவ்வளோதான், பிரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.